Good morning students, welcome to the Iupac group of school online class. Today we started that new lesson of second volume. The lesson number is 11, hydroxy compounds of ethers. Hydroxy compounds and with the ethers. So hydroxy compounds oda ethers எப்படி combine பண்ணி நமக்கு என்ன மாதிரி results வரும் அப்படிங்கற lessons தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். So second volumeல உங்களுக்கு ஃபர்ஸ்டா எடுக்கக்கூடிய lesson வந்து 11th தான். So startingல இருந்து உங்களுக்கு வராது as per the syllabus படி தான் நான் போயிட்டு இருக்கேன். சரியா? So 11th lessonல உங்களுக்கு introductions பாத்தீங்கன்னா what is that the meaning for hydroxyl. So hydroxyl group அப்படினு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் reactions வந்துட்டு it's bonded with OH group. So which one have to bonded with OH means that is called hydroxyl. Okay, we have already learned in the 11th standard for the hydroxyls. In this function group have many organic compounds of containing OH. Just now I told you the same thing for in your textbook. And for example main thing cholesterol alcohol அப்படின்றது நம்ம cholesterol அப்படி சொல்றோம். cholesterol OL that is alcohols. function group வந்துட்டு உங்களுக்கு alcohol இருந்துச்சுனா உங்களுக்கு அது OL ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ உங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு cholesterol alcohol அதான் உங்களுக்கு cholesterol அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? that also have to bonded with OH group. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த ஆல்கஹால் குரூப்பையும் நம்ம படிக்கணும் அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். and another example for that retinol is storage of vitamin A. It's find the application of the proper function of our eyes. So retinol பத்தி உங்களுக்கு தெரியும், retina it's storage of the vitamin A. So that also have to, that is the same thing for hydroxyls. And the hydroxyl group of alcohol can be converted the many other functional groups. ஸோ உங்களுக்கு இந்த ஹைட்ராக்சில் குரூப்போட உங்களுக்கு ஆல்கஹால்ஸ் வந்துட்டு நிறைய உங்களுக்கு கம்பைன்ட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆல்கஹால் பற்றி மெயினாக நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இந்த டேப்லேஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்கஹால் வந்துட்டு மெயினாக ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். ஓகேவா? ஸோ மோனோ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் ஆகும் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்துட்டு மோர் தென் ஒன் அப்படின்றது உங்களுக்கு இந்த பாலிமோல் அப்படின்றத பேஸ் பண்ணியே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸில் வந்து கண்டெய்னிங் ஒன்லி ஒன் தட் இஸ் OH group. இட்ஸ் லைக் CH3 CH2OH that is ethanol. And coming to this polyhydric alcohols containing more than one means it's have to be for the more examples is in the side. So dihydric இருக்கு, trihydric, hexa, tetra. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்துட்டு பென்டா. ஸோ டிபெண்டிங் ஆன் தட் ஹைட்ராக்சல் குரூப்பை பேஸ் பண்ணி நம்மளால் இந்த ஆல்கஹால்ஸை நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ த மோனோஹைட்ரிக் அண்ட் have to classify into two types of that hybridized based. OH group attached to the sp3 hybridized carbon and OH group attached to the sp2 hybridized carbon. That is example vinyl alcohol, CH2 the double bond CHOH that is ethanol. Okay, so in this type of classification based on the hybridization. So hybridization பேஸ் பண்ணி நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை ஸோ இந்த டூ டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் மட்டும் உங்களுக்கு 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா that is OH group attached to an alkyl group, OH attached to the alkyl group of tertiary, primary and secondary அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு primary means 1 degree, secondary means 2 degree, tertiary means 3 degree. ஸோ இந்த பேசிஸில் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆகும். இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால்ஸ். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ், ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் மீன்ஸ் இட் வில் அட்டாச் த ஆல்கஹால் குரூப்ஸ் இன் த ஃபஸ்ட்டு கார்பன். ஸோ கார்பனோட Iupac நேம் எழுதும்பொழுது நம்ம நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அட்டாச்டு வித் ஆல்கஹால், அப்போ நீங்கள் அதை 1 டிகிரி ஆல்கஹால் கேட்டகரிஸ்லையும், 2 மீன்ஸ் 2 டிகிரி அண்ட் 3 மீன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனால் எடுத்துக்கோங்க, CH3 CH இந்த மாதிரி பாண்டடில் இருக்கிறப்ப ஹைட்ராக்சில் குரூப் தட் இஸ் ஆல்கஹால் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு கார்பனோட ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே அட்டாச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இது 1 டிகிரி ஆல்கஹால். ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள், இந்த லீனியர் பொசிஷனில் இருக்குது. இந்த லீனியர் பொசிஷன்லேயும் ஆக்சிஜன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபார் 1 டிகிரி ஆல்கஹால். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் தட்
the first carbon attached with alcohol means that is first degree, that is 1 degree. So 2 degree, that is 2 degree of alcohols நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு attached to the carbon have to implement for that 1 2. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க 1 2 போட. அப்போ ஆப்வியஸ்லி இது இங்கே 1 இங்கே 2ன்னு எழுதுகிறப்ப ஆல்கஹால் வந்து 2ஓட தான் அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதனால் 2 டிகிரி. ஸோ இந்த பேசிஸில் தான் 2 டிகிரி ஆல்கஹால்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 3 டிகிரி மீன்ஸ் சப்ஸ்டியூட்ஸ் வந்து உங்களுக்கு 2 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டிகிரிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 1 2 3 இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 3rd டிகிரி அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுதான் மெயின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ நவ் த கான்செப்ட் இஸ் Iupac Nomenclature. ஸோ ஐயூபேக்கோட நாமன்க்ளேச்சர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த லெசனில் நம்மளுக்கு தேவைன்றதுனால ஸ்மால் ரீகேப் மாதிரி நம்ம போகலாம். ஸோ இதோடைய ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, ஸோ இந்த மாதிரியும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆல்கைல் குரூப், ஆல்கேன்ஸ் குரூப், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன்ஸ், ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம லாஸ்ட் இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸோட ஓகேவா? ஸோ உங்களால் பார்க்க முடியுது டேப்லேஷன்ஸ் with a compound, common name, structural formula, Iupac name and prefix, root used, primary suffix and secondary suffix. First of all we go for that isopropyl alcohol. So this is that isopropyl alcohol, the chemical formula structure. So that is also we can call propane 2-ol. How to be in the place of the propane 2-ol? It will be explained to this the procedure. So root used, what is the root means you have to count the carbon, how many carbon is there, 1 2 3. So 3 carbon, so 3 carbon means methane, ethane, propane. So 3rd placeல propane இருக்கு. அப்போ நீங்கள் prop அப்படின்ற வேர்ட் ஃபஸ்ட்டு ரூட் யூஸ்டு பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தது இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் குரூப்ஸ் நம்ம சொல்லுவோம். சிங்கிள் பாண்ட் மீன்ஸ் ஆல்கேன், டபுள் பாண்ட் alkene, triple bond alkyne. ஸோ இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ ஆல்கேன் குரூப், ஸோ ஏன் குரூப் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ OH அட்டாச் பண்ணியிருக்காங்க. OH மீன்ஸ் ஆல்கஹால், ஆல்கஹாலோட ஷார்ட் ஃபார்ம் OL. ஸோ இந்த ஆல்கஹால் எந்த நம்பர் ஆஃப் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி த செகண்ட் கார்பன், ஸோ 2-ol. ஸோ pro-ane 2-ol. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் அவுட் த Iupac நேம் ஆஃப் isopropyl alcohol. So this is the simplest form. If any other complicated also you can write. So நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் அந்த ரூல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அதில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ செகண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் tertiary butyl alcohol. So this is that formula for the structure. So find out obviously how many carbons. So 1 2 3 4. So இங்கே வந்து 4 carbons இருக்குது. பட் சப்ஸ்டியூட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். சப்ஸ்டியூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டியூட்டோட நம்பர்ஸ் தான் நம்ம இந்த ஆல்கேன் குரூப்ஸாக எழுதணும். ஸோ சப்ஸ்டியூட் இங்கே 1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக மெத்தில். ஸோ CH3 மீன்ஸ் மெத்தில். ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் C2H5 மீன்ஸ் எத்தில். ஸோ மெத்தில் ஆர் எத்தில் சப்ஸ்டியூஷன்ஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதே சேம் கொஷின்ஸ் இங்கே பண்ணலாம். ஸோ அப்போ இங்கேயும் மெத்தில் தானே இருக்குது. ஸோ மெத்தில் நான் எழுதலாமானா ஓகே யூ கேன் ரைட். ஸோ டோட்டல் கார்பன் இஸ் ப்ரோப்பேன் யூ கேன் ரைட். ஸோ மோர் தென் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பியூட்டேன் அப்படின்னும் எழுதலாம். இல்லைனா நீங்கள் அட்டாச்டு மெத்தில் ஆர் எத்தில் அப்படின்ற மெத்தட்லேயும் நம்ம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு திங், ஏன்னா நம்ம 1 2 3ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆங்கிளில் தான் நம்ம நம்பர்ஸ் போட முடியும். ஸோ மறுபடியும் நம்ம ரீட்டைன் ஆகி நம்ம இந்த ரிவர்ஸில் நம்பர்ஸ் போட முடியாது. ஸோ ஒன்ஸ் 1 2 3 இல்லைனா 1 2 3. ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், கார்பனுக்கு நம்பர்ஸ் போடும்பொழுது ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் ஸ்ட்ரைட் லைன் இல்லை எல் ஷேப் வரும் உங்களுக்கு 1 2 3. ஸோ அதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரே ஒரு CH3 இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு மெத்தில் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். சரி இல்லையா 1 2 3 அப்போ கண்டிப்பாக மறுபடியும் இங்கே ஒரு மெத்தில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான சைடில் நீங்கள் நம்பர்ஸ் போட்டாலும்
பேலன்ஸ் ஒரு மெத்தில் இங்கே ரிமைனில் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், மெத்தில்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தில் எந்த நம்பர் ஆஃப் கார்பனில் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் ஆஃப் கார்பனில், இப்போ 2 மெத்தில். ஸோ திஸ் இஸ் தட் ஃபஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸை இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஒரு லைனில் போடுறப்ப இந்த நம்பர்ஸ் விட்டு போகும். C2H5னா எத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 மெத்தில்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் கார்பன், ஹவு மெனி கார்பன்ஸ் இஸ் தேர்னா? எஸ், ஆப்வியஸ்லி 3 propane. So single bond means ane. So obviously alcohol groups is attached with the second carbon, so 2 all. So இந்த இடத்துல என்னன்னா 2 மெத்தில் மட்டும் உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 மெத்தில் propane 2 all. ஸோ இதே தான் பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒரு மெத்தில் அட்டாச் ஆனால் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கூட அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நியோபென்டைல் ஆல்கஹால். ஸோ நியோபென்டைல் ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஐயூபேக் நேம் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து வரக்கூடிய கார்பன்லேருந்து தான் நம்ம நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சப்ஸ்டியூட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஆல்கஹால்ஸ்லேருந்து வரக்கூடிய கார்பன்ஸ்லேருந்து நான் 1 2 3 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி 1 2 3 நான் இந்த ஸ்ட்ரைட் லைனில் நான் 1 2 3 எழுதியிருக்கேன். சப்போஸ் நான் 1 2 3 அப்படின்னு நான் இந்த சைட்லேயும் எழுதலாம், இல்லை 1 2 3 இப்படியும் எழுதலாம். ஸோ நான் எந்த ஆங்கிளில் நான் 1 2 3 கார்பன் கொடுத்தாலும் பேலன்ஸ் ரிமைனிங் 2 டைப் ஆஃப் மெத்தில் இங்கே பேலன்ஸாக நிற்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல அப்படியே பென்னில் எழுதுகிறேன் 1 2 3. ஸோ நான் 1 2 3 இந்த இடத்துல நான் எழுதுகிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு 2 மெத்தில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அட்டாச்சு வந்து உங்களால் விட முடியாது. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம போடுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ 1 2 3 ஒரு சான்ஸ் இருக்குது, இல்லைனா 1 2 3. ஸோ எப்படி வந்தாலும் உங்களுக்கு 2 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸில் தான் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ சப்ஸ்டியூட்டை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எழுத போகிறோம். ஸோ எந்த பிளேஸ் ஆஃப் கார்பனில் 2 மெத்திலும் அட்டாச் ஆகிருக்குன்னா எஸ், ஆப்வியஸ்லி 2. ஸோ ஒவ்வொரு மெத்திலுக்கும் அந்த 2வை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 2 டைமெத்தில். டை மீன்ஸ் 2 டைப் ஆஃப் மெத்தில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஜென்ரலாக 2 மெத்தில் எழுதக்கூடாது. ஒரு மெத்திலுக்கு 2 மெத்தில் அப்படின்னு எழுதணும், அடுத்த மெத்திலுக்கும் 2 மெத்தில் எழுதணும். ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் டைமெத்தில் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சப்போஸ் 3 டைப் ஆஃப் மெத்தில் இருந்துச்சுன்னா ட்ரைமெத்தில் அப்படின்னு எழுதிட்டு அதோடைய பிளேஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ புரியுதா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட், ஸோ கார்பன்ஸ். ஸோ இந்த சப்ஸ்டியூட் வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி எப்போவுமே பண்ணுறது தான். கார்பன் எத்தனை இருக்கோ அதோடைய ப்ராப் சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் ஆல்கஹால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 1 ஆல். ஸோ 2 2 டைமெத்தில் ப்ரொபேன் 1 ஆல். ஸோ லைக்வைஸ் ஐயூபேக் நேம் இப்போ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுனால இன்னும் கூட கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ லைக்வைஸ் யூ கேன் ரைட் த ஐயூபேக் நேம் ஆஃப் ஆல்கஹால்ஸ். Now you can see the structure of the functional group of alcohols. The structure of OH group, which is attached to the sp3 hybridized carbon, is similar to the structure of OH group. In this attached of the hydrogen in water, that is V-shaped. You can see that the V-shaped attached. So in this bonding with carbon with hydrogen, the angle is 108.9 degree. So obviously that is a sigma bond. ஸோ sp3 ஹைப்ரிடைஸ்டில் உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பாண்டடோடைய லென்த் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆங்கிள்ஸ் 108.9 degree. In this structure of alcohols have that the sp3 hybridized, already I told you, in this oxygen is occupied into 2 lone pairs. ஸோ இங்கே வந்து 2 lone pairs இருக்கிறதுனால அங்கே ரிப்பல்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிப்பல்ஷனால் அதில் இருக்கக்கூடிய ஆங்கிளுடைய அந்த மெஷர்மெண்ட்டில் சேஞ்சஸ் வரும். Which means 108 degree Celsius from the regular tetrahedral bonding of 109.5 degree Celsius உங்களுக்கு டிகிரிக்கு உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆங்கிள்ஸில் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரே ரீசன் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய லோன் பேஸில் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன்ஸ்னால உங்களுக்கு அந்த டிகிரிஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. So the first method, the primary method, that is alkyl halides. It's react with NaOH, means that is it will be heated. We can get that ROH and NaX, that is alkyl hydroxyl and sodium
halides. So this is the primary method, and go for the second method for the alcohol's preparation. Propylene, that is obviously the single double bonded, so ene group is there. It react with water in presence of concentrated sulfuric acid. We can get propane 2-ol. So this is the main thing, preparations. So apart from the preparation of alcohols, we can see that in the next class. Okay students, I hope you understand about that, the today classes, and you have to continue this your homeworks also as per the time. Thank you students.